ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படி ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான பாடத்தை நம்ம தான் செலக்ட் பண்ணி படிக்கணும், நம்ம தான் தேடி படிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஆனால் அந்த சிலபஸே என்னன்னு தெரியாமல் படிப்போம். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அகாடமியில் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸை வச்சு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நானும் கொடுத்தேன்னா, நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. பட் எக்ஸாமுக்கு வேறு ஏதாச்சும் அவுட் சோர்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் அதை வந்து அந்த அகாடமி அல்லனா இன்ஸ்டியூட்டை வந்து ப்ளேம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட்ட படிப்பு தரம்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறது இது வரைக்குமே 6th ல இருந்து 12th வரைக்கும் உள்ள அந்த 10ஆம் வகுப்பு பாடத்துக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் சொல்றேன், சிலபஸை ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டாக பாருங்க. ஒவ்வொரு லைன் பை லைனா சிலபஸை வாசிச்சு அந்த சிலபஸுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எங்கெல்லாம் நோட்ஸ் கிடைக்குது, அது ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, இன்டர்நெட்ல இருக்கட்டும், கூகுள் எதுலையா இருக்கட்டும், ChatGPT எதுலையா இருக்கட்டும், நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் நீங்களே கலெக்ட் பண்ணுங்க, நீங்களே நோட்ஸ் எடுங்க, நீங்களே படிங்க. இன்னொருத்தங்க தரக்கூடியதை வச்சு மட்டும் படிக்காதீங்க. அதுதான் நம்மளை வந்து தோல்விக்கு நேராக கொண்டு செல்லணும்னு நான் சொல்வேன். ஸோ நம்ம தான் என்ன செய்யணும், இந்த சிலபஸ் இருக்கு, இங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணி படிங்க, அதுவே போதும். உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு இந்திய ரிசர்வ் வங்கின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் கிடைக்குது எல்லா கண்டென்ட்ஸையுமே போய் படிங்க, தேடி படிங்க. ஒவ்வொரு சைட்லையுமே போய் தேடி படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஆர்வம் இருக்கும், இன்னும் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இன்னொருத்தவங்களோட மெட்டீரியல் படிக்கும்போது அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டுமே தான் படிப்பீங்க. அதே என்ன பண்ணுவீங்கன்னா மனப்பாடமாக படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களா தேடும்போது அதை புரிஞ்சு படிப்பீங்க. ஸோ இன்னும் தேடுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாருமே சிலபஸை ரீட் பண்ணுங்க. சிலபஸை ரீட் பண்ணிட்டு சிலபஸ்க்கு ஏற்ற டாபிக்ஸுக்கு எங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்குதோ அதை படிங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து 45 டெஸ்ட் கிட்ட கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மந்தும் 4 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த 6 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுமே தனியாக ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபைனலில் வந்து எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 10 டெஸ்ட் கிட்ட நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுவும் 100 கொஸ்டின்ஸ் கிடையாது, நம்ம வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸையும் பாருங்க, பார்த்து படிங்க. இந்த 2026 கண்டிப்பாக எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்கும். ஸோ ஹோப்லெஸ் இல்லாமல் ஹோப்போட படிங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் சாதிக்க முடியும். தேங்க்யூ.